Hi friends. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு மொபைல் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ இது என்ன மொபைல்னால், விவோலேருந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன V23 அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோன். ஏன்னா இது வந்து எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு கலர் சேஞ்சிங் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா நம்ம அப்புறமா பார்க்கலாம். முதல்ல பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஆல்ரெடி வந்து சீல் கட் பண்ணியாச்சு. நான் இருந்தாலும் ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காக நான் திரும்ப உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபோனை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு புக்லெட் தான். ஃபோனில் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அதை நான் சொல்லி போர் அடிக்க விரும்பலை, அதை படிக்க எனக்கு விருப்பமும் இல்லை. ஸோ அதனால் சைடில் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஒரு டிபியூ கேஸ் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒர்த்தான இது தான். ஏன்னா மற்ற ஃபோன்லலாம் எதுவுமே கொடுக்குறதில்ல. அட்லீஸ்ட் இவங்க ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ஜரை பற்றி பேசணும்னா, இது ஒரு ஃப்ளாஷ் சார்ஜ். அப்படின்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணிடும். மேக்ஸிமம் வந்து 44 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ டெக்னிக்கலாக சொல்லலை, ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கனாலே ஒரு 60லேருந்து 70% சார்ஜ் ஏறிடும் உங்கள் ஃபோனுக்கு. ஸோ இது சார்ஜிங்க்கு என்ன கேபிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா, டைப் ஏ டு டைப் சி. ஸோ இந்த இதை நான் டேமேஜ் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் அப்படியே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள். ஸோ டைப் ஏலேருந்து டைப் சி சார்ஜர் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தால் நம்ம பார்க்கணுன்னா இயர்ஃபோன்ஸ் பார்க்கலாம். இதில் ஓரளவுக்கு குவாலிட்டியான இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிற ஃபோனில் கூட எதுவுமே கொடுக்குறல. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஐஃபோனை பற்றி நான் சொல்கிறேன். ஐஃபோனும் இல்லை, சாம்சங் எதுவும் வேணாலும் இப்போ இயர்ஃபோன்ஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்ன ஒன்றுனா 3.5 வந்து நம்ம டைப் சி அந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோனை பார்க்கலாம். ஃபோனு எப்படி இருக்குது அப்படிங்கிற இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபோனை கவர் எடுத்து பார்த்தா ஐஃபோன் அந்த ஃபீல் இருக்குது. ஏன்னா அந்த பாக்ஸி ஃபினிஷ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கலர் சேஞ்சை பற்றி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன்ல. ஸோ நம்ம அதை பற்றி கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். ஸோ அது என்னன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பில்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பில்டு மெட்டீரியல்னால் உங்களை ஃபோனை வந்து ஒரு சில ஆங்கிளில் நீங்கள் இப்படி டில்ட் பண்ணிங்கன்னா கலர்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ எல்லோ யூஸாக தெரியுதா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளூ யூஸாக தெரியும். க்ரீன் ப்ளூ யூஸ் அந்த மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் ஃபோனை சன்லைட்லேயோ இல்லை ஏதோ ஒரு வெளிச்சத்தில் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதுதான் இந்த ஃபோனோட மெயின் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கேமராஸ் பற்றிலாம் நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ வேணால் கொஞ்சம் பாஸ் பண்ணி இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்தால நம்ம ஃபோனோட ஃபோனை பூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பூட் ஆகும்போதே நான் ஒரு சில விஷயங்கள் ஃபோன்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ இது என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, டைமென்சிட்டி 925G அப்படிங்கிற ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க இதில். ஸோ நான் வச்சுருக்க இந்த மொபைல் வந்து 8GB ரேமும் 128GB மெமரியும் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெமரி கார்டு சப்போர்ட்டு கிடையாது. ஸோ நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம், முன்னாடியும் பின்னாடியும் போட்டுக்கலாம். அதனால தான் அப்படி காமிக்கிறேன். ஸோ 2 சிம் இதில் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா, பின்னாடி 3 கேமராஸ் உண்டு. ஒன்று வந்து மெயினான கேமரா வந்து சோனியோட இப்போ ரீசெண்டான ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார் உள்ள ஒரு மெயின் கேமரா. அதை தவிர உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைட் கேமரா ஒரு 8 மெகாபிக்சலில் இருக்குது. அது நீங்கள் ஒரு 120 டிகிரி வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம். தேர்டு ஆஸ் யூஷுவலாக ஒரு டம்மி கேமரா மாதிரி தான். ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மெகாபிக்சல் அளவுக்கு ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபோனு வந்து உங்களுக்கு 90 Hz டிஸ்பிளே HDR10 கண்டென்ட் சப்போர்ட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஃபோன்ஸ் வந்து மூவிஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடிங்கன்னா ஒரு நாட்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2022 இயரில் இப்படி ஒரு நாட்ச் இருக்கணுமா அப்படிங்கிற தாட்ஸ் உங்கள் மைண்டில் வரும். அதுக்கும் அவங்க ஒரு ரீசன் வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபோனில் வந்து முன்னாடி வந்து அவங்க வந்து 2 கேமரா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 2 கேமரா வைக்கிறதுனால அதில் உங்களுக்கு அது தேவைப்படும், அந்த ஸ்பேஸ் ஆகுது. ஸோ 2 கேமரா வந்து எதுக்குன்னா, 2 கேமரா வச்சுருக்காங்க. ஒன்று மெயின் கேமரா ஒரு 50 மெகாபிக்சல், அப்புறம் வந்து ஒரு 8 மெகாபிக்சல் வந்து உங்களுக்கு இன்னொரு அல்ட்ராவைடு
கேமராவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபிக்கு நல்லாயிருக்கும். 108 டிகிரி வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிளாக காமிக்கேன். ஸோ இது கொஞ்சம் லேட் நைட் எடுத்தது, ஒரு 10 PM அந்த மாதிரி டைமில் எடுத்திருக்கேன். ஸோ கேமரா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக இது சோனி சாம்சங்கோட 64 மெகா பிக்சல் கேமரா பின்னாடியோட ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இது. சும்மா 2-3 ஷாம்பிள் ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்தேன், நல்லாவே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் அந்த அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டியோட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோனில் வந்து அந்த மெயின் சென்சாரில் வந்து 64 மெகா பிக்சல் சென்சாரில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் டிடெக்ஷன், ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபேஸை பார்த்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபோக்கஸ் ஆகிடும். அந்த மாதிரி வசதிகள்லாம் இதில் இருக்குது. ஸோ இப்போ ஃபோனோட ஒவ்வொரு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க. மேக்ஸிமம் இப்போ எல்லா ஃபோன்ஸில் இருக்க எல்லா இதுவுமே இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் வ்ளாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கெலாம் இந்த ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் செல்ஃபியில் நீங்கள் இது தான் நான் சொல்ல வந்தேன். மேலே பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளாஷ் அடிக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ஃப்ளாஷ் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் செல்ஃபி கேமரா ஸ்விட்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட் அடித்தா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ லேட் நைட்டில் கூட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ என்னம்மா யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, உண்மையிலே நானே ஷாக் ஆகிட்டேன். இந்த மாதிரி இப்போலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவோ அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க. ஆப்பிள், சாம்சங் அந்த மாதிரி கம்பெனியை கூட ஒரு சில விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. பட் இந்த மாதிரி விவோஸ் அவங்கெல்லாம் பயப்படுறதில்ல. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 30,000க்குள்ளே ஒரு ஃபோன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனில் அந்த கேஸ், அந்த பாக்ஸில் இருந்த கேஸை தான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள ஃபோன் வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பாக்ஸில் இருக்க கண்டென்ட்ஸ். ஸோ அப்படியே ஒரு சின்ன ஷார்ட் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.